வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வாழ்க்கையில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். எப்போவுமே எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இருக்கவே கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துடணும். நமக்கு காசுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. எதுக்குமே கஷ்டமே இருக்கக்கூடாது. உட்காந்த இடத்துல எல்லாமே வந்துடணும். இந்த மாதிரியெல்லாம் எல்லாருடைய மனசுலேயும் ஒரு எண்ணங்கள். எதுவுமே நம்ம சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணக்கூடாது. நமக்கு ஃபெயில்யூர்ஸ் இருக்கக்கூடாது. இப்படி தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புத்திஸ்டம் புக்கிலேருந்து எடுத்த ஒரு ஸ்டோரி. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்டோரி தான் இது. நம்ம அந்த ஸ்டோரியை கேட்கும்போது நம்மளுக்கு புரியும். இந்த ஸ்ட்ரகிள்ஸு சேலஞ்சஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்படி சக்ஸஸை கொடுக்குது அப்படின்றது. ஒரு ஊரில் ஒரு ஃபார்மர் இருந்தார். அந்த ஊர் முழுக்க எல்லாமே ஃபார்மிங் தான். நிறைய ஃபுல்லாக ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முற்காலத்தில் அந்த புத்திஸ்ட் புக்கில் இருந்த ஸ்டோரி இது. ஸோ அந்த ஃபார்மிங்கில் ஒருத்தர் என்னென்னா, நிறைய பயிர் வச்சு நெல் வைக்கிறாரு, வீட்டு வைக்கிறாரு, ராகி வைக்கிறாரு, எல்லாமே வைக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் ஒன்று அதிகமான வெயில் எல்லா பயிரும் போயிடுது, காஞ்சி போயிடுது. சில சமயங்களில் நல்ல மழை, அப்படி ஒரு மழை எல்லா பயிரும் அடிச்சிட்டு போயிடுது. சில நேரங்களில் புயல் வீசுது. ஸோ இவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது, நம்ம சரியாக வந்துடும்னு நினைக்கும்போது ஒன்று மழை வருது, இல்லைன்னா வெயிலாக இருக்குது, இல்லைன்னா புயல் அடிக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கே, நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிறார். ஒரே அப்படியே வானத்தை பார்த்து சொல்கிறார், கடவுளே, இது எல்லாமே நீ எல்லாரும் சொல்கிறாங்க, கடவுள் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார் கடவுள்னு சொல்கிறாங்க. அது உனக்கு தான் பவர் இருக்குது. மழை வேணுன்ற அளவுக்கு மழையை கொடுத்து, வேணுன்ற அளவுக்கு வெயிலை கொடுத்து, வேணுன்ற அளவுக்கு புயல் இல்லாமல், பெரிய அளவு காற்றடிக்காமல் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு தான் அந்த சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜனங்க எல்லாருமே கடவுள்னா. அப்போ ஏன் மனுஷனுக்கு அந்த பவர் இல்லை இல்லையா? அதனால தானே எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்து கடவுளே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லும்போது அங்கேருந்து ஒரு அசரீரி வார்த்தைகள், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. அப்போ இவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு பவர் இருந்தால், எனக்கு எப்போ மழை வேணுமோ அப்போ வர வச்சுட்டு, எப்போ வெயில் வேணுமோ அப்போ வர வச்சுட்டு, எப்போ எவ்வளோ காற்றடிக்கணுமோ அவளை வர வச்சுட்டு, அந்த மாதிரி நான் சந்தோஷமாக இந்த பயிர்களை பயிரிடுறதுக்கு எனக்கு ஒரு பவர் இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு அந்த பவர் இல்லையே, உனக்கு மட்டும்தானே இருக்குது அந்த பவர் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். அப்போ அங்கேருந்து அசரீர் வருது, இல்லை, உனக்கு அந்த பவர் நான் கொடுக்குறேன். நீ இனிமேல் உனக்கு என்ன வேணுமோ அந்த பயிரிடுறதுக்கு, எப்போ வெயில் வேணும், எப்போ மழை வேணும், எப்போ காற்று வேணும், உனக்கு என்ன வேணுமோ அந்த பவரை எடுத்துக்கிட்டு நீ பயிரிடு, இனிமேல் நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி வாக்கு கேட்குது. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ, இனிமேல் நான் அழகாக பயிரிட போகிறேன், நான் ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்க போகிறேன், எனக்கு தேவையான போது எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். நெக்ஸ்ட் டைம்லேருந்து என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு அந்த பவர் வந்துடுச்சு இல்லையா, இவருக்கு வேணுன்ற அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும். ஸோ என்ன பண்ணுறாரு, கோதுமை பயிரிடுறார். கோதுமை, அரிசி எல்லாமே பயிரிடுறார். பயிரிடும்போது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு தேவையான அளவுக்கு வெயில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த பயிருக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறார். அப்புறமா எந்த அளவுக்கு மழை வரணுமோ அந்த அளவுக்கு மழையை கொடுக்குறாரு, அதிகமாக இல்லை. அப்போ வெயில் நேரத்துலேயும் பயிர் நல்லாயிருக்கு, மழை நேரத்துலேயும் பயிர் நல்லாயிருக்கு. காற்றுமே புயல் அடிக்காதபடிக்கு பார்த்துக்கிறாரு. அவருடைய நிலம் மட்டும் புயல் அடிக்காது, அந்த மாதிரி பார்த்துக்கிறாரு. ஏன்னா இது கதைன்றதுனால புரிஞ்சுக்கோங்க, இது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி யூஸ் ஆகும்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி பயிரிட்டு இது நல்லா அறுவடைக்கு வந்துடுச்சு. இப்போ இவருக்கு ஒரே சந்தோஷம். என்னுடைய பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா, நெல் பயிரிட்டிருக்காரு, கோதுமை பயிரிட்டிருக்காரு, எல்லாமே என்னோடய பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பச்சை பசேல்னு அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ அறுவடைக்கு காஞ்சு அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு
எனக்கு ரொம்ப நன்றி, உனக்கு ரொம்ப நன்றி, எனக்கு இந்த மாதிரி பவர் கொடுத்ததுனால தான் இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறுவடைக்காக மறுநாள் வர்றாரு. அறுவடைக்கு வந்து அதை அறுக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ கோதுமையில் வந்து மேலே அந்த மேலே தோல் இருக்கும் பார்த்திங்களா, தோல் மட்டும்தான் இருக்குது. உள்ளே வந்து திக்னஸ் அந்த கோதுமையோட பல்ப் இல்லை, அதுக்கு இல்லை. அதே மாதிரி அரிசிக்கும் அது மேலே இருக்கக்கூடிய உமி மட்டும்தான் இருக்குது. ஆனால் வந்து உள்ளே வந்து அரிசி விதை இல்லை. எல்லாமே மேலோட்டமாக நல்லா இருக்குது, ஆனால் உள்ளே வந்து அது நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லை. இவருக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப அழுக வந்துடுச்சு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு கடவுள்கிட்ட நான் பவரை வாங்கி நான் வந்து இப்படிலாம் பண்ணால் எனக்கு எதுவுமே யூஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கமாக வந்துட்டு திரும்பியும் வந்து இறைவன்கிட்ட வானத்தை பார்த்து கேட்குறாரு. கடவுளே, நீ என்னை ஏமாற்றிட்ட, எனக்கு எல்லாமே கொடுத்த, அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஆச்சு, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கப்படுறார். அப்போ வந்து அங்கேருந்து வரக்கூட அசரீரி என்ன சொல்லுது அப்படின்னா, மனுஷங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டா எல்லாமே இருந்தால் நீங்கள் வந்து சோம்பேறியாக எப்படி ஆயிடுவீங்களோ அதே மாதிரி தான் செடிகளுக்கு கூட நீ எப்போ மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் புயல் வந்தாலும் அதனுடைய ரூட் வந்து அதனுடைய வேர் வந்து இன்னும் ஊனி 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 பூமிக்குள்ளே அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து நல்ல ஒரு பயிராக நல்ல ஒரு விதைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஜென்ரலி இறைவன் வந்து பார்த்து தான் கொடுப்போம். நாங்கள் இது எல்லாத்தையுமே வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இது பூமியில் வந்து தன்னைத்தான் நிலைநிறுத்திக்கிட்டு உங்களுக்கு நல்லது செய்யணும், அப்படி தான் நான் வந்து கொடுப்பேன். ஆனால் வந்து உனக்கு புரியல, நீ கேட்ட, அதனால தான் உனக்கு அந்த பவர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அதுக்கும் வந்து ஒன்றுமே தெரியாது. அது வந்து மழை அடிக்கிறது, வெயில் எந்த அளவுக்கு இருக்குது, புயல் எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அது வளர்ந்துட்டு போகுது, அவ்வளோதான். அது வந்து நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணி பூமியில் ஊன முடியல, அதனால் ஸ்டாண்ட் பண்ண முடியல, அந்த ஸ்ட்ரகிளே அதுக்கு இல்லாததுனால அப்படின்னு சொல்லி அசரீரி சொல்லுது. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவருக்கு புரியுது. இது எதுக்காகன்னா, நம்ம வாழ்க்கையில் கூட நம்மளுக்கு வந்து எப்போவுமே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இப்போ ஒரு ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், படிக்கணும், நல்லா படித்தா தான் அந்த ஃபஸ்ட்டு வர முடியும், யூனிவர்சிட்டி டாப்பர் ஆக முடியும், எல்லாமே வரும். ஒரு அத்லெட்டிக்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, அவங்க பாடியை வந்து நல்லா வந்து பாடி ஷேப் பண்ணி அந்த அளவுக்கு வந்து ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி எல்லாத்தையும் பாடியை வந்து அந்த அளவுக்கு அதுக்கு நம்ம அத்லெட் அளவுக்கு வந்து அதனுடைய பாடியினுடைய தன்மையை வளர்த்துக்கும் போது தான் அவர் வந்து கோல்டு மெடல் வாங்க முடியும். ஒரு பிஸ்னஸ்மேன் ஸ்டார்டிங்கில் எப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இல்லையோ நம்மளால் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. ஸ்ட்ரகிள் இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதனுடைய மோரல். என்னென்னா, எப்போவுமே எங்கே ஆனாலும் சரி, ஒரு பிஸ்னஸ்லேயே ஆனாலும் சரி, படிப்புலேயே ஆனாலும் சரி, எதில் ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னா தான் நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்மளால் யோசித்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம ரொம்ப சோம்பேறி ஆகிடுவோம். எல்லாமே நம்மளுக்கு இருக்குன்னும்போது நம்ம ரொம்ப சோம்பேறி ஆகிடுவோம். அது மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் ரொம்ப முக்கியம், சேலஞ்சஸ் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் நம்மளால் ஈஸியாக வந்து மேலுக்கு வர முடியும். ஈஸியானா கஷ்டப்பட முடியும், நம்மளால் கஷ்டப்பட்டு மேலுக்கு வர முடியும். இன்றைக்கி பார்க்குற எல்லாருமே வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸில் இருக்கிறவங்க எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகி வந்தவங்க தான். இன்றைக்கி வந்து வாழ்க்கையே வந்து எப்போவுமே ஸ்ட்ரகிள் தான் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது நம்மளுக்கு. அந்த சேலஞ்சஸையும் ஸ்ட்ரகிளையும் நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது தான் ரொம்ப வந்து சீக்கிரமாக நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். சக்ஸஸ்ஃபுல் ஒரு பர்சனாக எந்த ஃபீல்டு வேணால் எடுத்துக்கோங்க, சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும்னா ஸ்ட்ரகிள் அண்ட் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி வந்தவங்களால் மட்டும்தான் முடியும். அதனால் வந்து எப்போவுமே வாழ்க்கை வந்து ஒரு காமாக ஹாப்பியாக பணத்தோட நிம்மதியாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸ்ட்ரகிள்ஸ் வரட்டும், அதிலேருந்து ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் லைஃப்க்கு வாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு நிலைக்கும் கூட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.